வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 215 தொகுதிகளில் முந்துகிறது முக்கிய கட்சிகள், திடீரென வெளியான பரபரப்பு கருத்து கணிப்பு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் அதில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது மிக பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய 2026 தேர்தல் களம் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தேர்தல் களத்தில் தீவிரத்திலும் தீவிரமாக மும்முரமாக இருக்கக்கூடிய களமாக தற்பொழுது தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கட்சியின் அரசியல் தலைவர்கள், 4 முனை போட்டியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், நாங்கள் 200 வெல்வோம், 234 வெல்வோம், நாங்கள் 215 வெல்வோம், 210 வெல்வோம் அப்படி இப்படின்னு அவங்கவுங்கள தரப்பு இருக்கக்கூடியவர்கள் அவங்கவுங்க நம்பிக்கைக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யதார்த்த உண்மை என்னவென்றால், பெரும்பான்மையாக அவங்களுடைய மெஜாரிட்டி எங்கெங்கே இருக்குது, எப்படி வெற்றி பெறப் போகிறார்கள், என்ன நடக்க போகிறது, என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது, அரசியல் களத்தில் மாறுதல்கள் நடந்துட்டு இருக்கா அப்படின்ற ஒரு சூழல்கள் இருந்துட்டுருக்கு. அந்த வகையில் தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமாக இருக்கக்கூடிய அரசியல் போர்களிலும் முடிவுகளிலும் ஒரு சில தோற்றங்களும் வெளிப்பாடுகளும் புரிகிறது. அந்த வகையில் 2026 தமிழகத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் களமானது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வகையில் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கட்சியும் சரி, கட்சிகளோடைய பார்த்திங்கன்னா ஆதரவு மற்றும் அடிப்படையிலான பார்த்திங்கன்னா கொள்கை மற்றும் அரசியல் செயல்பாடுகள், அரசியல் பணிகள், அவர்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடிய வகையில் 2026 தேர்தலில் பொதுமக்கள்கள், தமிழகத்தில் உள்ள ஏராளமான ஏழை எளிய மக்கள்கள், நடுத்தர மக்கள்கள், முக்கிய மக்கள்கள், அனைத்து மக்கள்கள் பார்த்திங்கன்னா வாக்களித்திருக்கிறார்கள். ஸோ அவர்களுடைய வாக்கு சதவீதமே தெரிந்து விடுகிறது. யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள், எப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார்கள், திராவிட கட்சிகளுக்கு மீண்டும் வாக்களித்திருக்கிறார்கள், புதிய வரக்கூடிய கட்சிகளுக்கும் ஒரு தூய அரசியலை கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கும் வாக்களித்திருக்கிறார்களா அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் புதிய வாக்காளர்களும் சரி, இளைய தலைமுறை பிள்ளைகளும் சரி, அனைவர்களுமே விரும்புவது மாற்றம். ஏன்னா தற்பொழுது கடந்து வந்த ஆட்சி காலத்தில் என்னென்னலாம் நடந்ததோ அதனை தவிர்க்க மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதனையெல்லாம் யோசித்து சிந்தித்து தான் வாக்களித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக மாறுதல் என்பது நடக்கப் போகிறது, வெற்றி நிச்சயம் என்பதை போல 2026 மே 4ஆம் தேதி மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றம் நடைபெறப் போகிறது என்பது யதார்த்தமாக தெரிகிறது. பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.